ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சீமா டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேர்ள்ஸோட அம்பர்லா ஸ்கெட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். என்கிட்ட அம்பர்லா கட்டு ஸ்கெட் இல்லை, அதனால் ஸ்ட்ரைட் கட்டை வச்சு நான் சொல்லித்தரேன். துணியை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதை மறுபடியும் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதை இப்படி திருப்பிக்கோங்க. இந்த ரெண்டு பக்கமும் வெட்டு பகுதி இருக்கணும், இந்த ரெண்டு பக்கமும் மடிப்பு பகுதி இருக்கணும். அளவு கிளாத்தை இப்படி மடித்து போட்டுக்கோங்க. மேலே இடுப்பு பக்கத்தில் இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வர மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 6 இன்ச்சு வருது, அது கூட அரை இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கோங்க. மொத்தம் 6 இன்ச் வருது. இந்த எண்டில் இருந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எண்டில் இருந்து சென்டரில் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதை இப்படி நான் வளைச்சி வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்டு மெஷர் பண்ணிக்கலாம். அளவு கிளாத்தை இப்படி விரித்து போட்டுக்கோங்க. எலாஸ்டிக்கை விட்டுட்டு அதுக்கு கீழே இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரை மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 22.5 இன்ச்சு வருது. ஆனால் எனக்கு அவ்வளோ ஹைட்டு வேணாம், எனக்கு 14 இன்ச் ஹைட்டு போதும். அது கூட கீழே 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக, மேலே அரை இன்ச் ஜாயின் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோங்க. 14 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் ப்ளஸ் அரை இன்ச்சு, மொத்தம் நமக்கு 15.5 இன்ச்சு வருது. இப்போது இந்த பாயிண்டில் இருந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் 15.5 இன்ச் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வரைகிற மாதிரி ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை விரித்து போட்டிங்கன்னா இப்படி தான் ரவுண்டாக வரும். இப்போது இந்த கிளாத்தை இப்படி மடித்து போட்டுக்கோங்க. இந்த பாயிண்டில் இருந்து நான் மெஷர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு 22.25 இன்ச்சு வருது. இப்போது ஒரு பக்கம் தான் மெஷர் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கமும் வேணும். இந்த 22.25 இன்ச்சை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா 45.5 இன்ச்சு வரும். நம்ம கட் பண்ண துணியில் மிச்ச கிளாத் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. நம்ம 1 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம 1 இன்ச் எலாஸ்டிக்கு எப்பயுமே 2.25 இன்ச் தான் எடுப்போம். 1 இன்ச் எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்காகவும் 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காகவும் 1/4 இன்ச் எலாஸ்டிக் ஃப்ரீயாக உள்ளே போகிறதுக்காகவும் மொத்தம் 2.25 இன்ச் எடுப்போம். ஆனால் அம்பர்லா ஸ்கெட்டுக்கு அதை டபுளாக எடுத்துக்கோங்க. இப்போது 2.25 இன்ச் ப்ளஸ் 2.25 இன்ச் மொத்தம் 4.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்டில் இருந்து 4.5 இன்ச் ஹைட் மெஷர் பண்ணிக்கோங்க. நமக்கு அகலம் 45.5 இன்ச் வந்துச்சு. நம்ம 48 இன்ச்சாக எடுத்துக்கலாம். நமக்கு அகலத்தை விட கூட எடுக்கலாம், ஆனால் கம்மியாக எடுக்கக்கூடாது. இப்போது கீழே 43 இன்ச் வருது. மிச்சம் 5 இன்ச்சை மேலே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணால் இது 2 துணியாக வரும். அந்த 2 துணியோட ஹைட்டுமே 4.5 இன்ச் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது எலாஸ்டிக் கட் பண்ணிக்கலாம். அளவு கிளாத்தை இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரை மெஷர் பண்ணிக்கோங்க. 12 இன்ச் வருது. அது கூட அரை இன்ச் தையலுக்காக எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் தான் மெஷர் பண்ணியிருக்கோம், நமக்கு 2 பக்கமும் வேணும். அந்த 12.5 இன்ச்சை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 25 இன்ச்சு வருது. இப்போது நான் எலாஸ்டிக் மெஷர் பண்ணுற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. 25 இன்ச்சில் கட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகும்போது பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டிட்டு போயிடுங்க.